வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் வெளித்தேறு நம்பர்களே வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் ஆகிங்க. நன்றி. இப்போ இந்த பஞ்சமி நிலத்தை பற்றி ஒரு 4 இயர்ஸ் பேக்கு இவங்க வந்து எல்லாத்துக்கும் பட்டியலுந்துக்கெல்லாம் சப்போர்ட் மாதிரி தான். ஆனால் ஒன்றும் இருக்காது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஒரு தலைவர் இப்போ தான் ஏதோ சொல்லி சொல்லி ஒரு துணை போச்சார் மாதிரி ராஜா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பேசும்போது பாமக ராம்தாஸ் வந்து அந்த முரசொலியை பஞ்சமி நிலத்தில் இருக்குன்னா அதை பிஜேபி பிடிச்சிட்டாங்க. இப்போ அதை பற்றி ஆர்எஸ் பாரதி போட்ட கேஸும் தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ அந்த பஞ்சமி நிலத்து சம்மந்தமாக போய் அதை ஆர்டர் வந்துச்சுன்னா முரசொலி இடிக்கக்கூடி படுன்னு சொல்லி என்ன படிச்சிருக்காரு. இது இவங்களை தோலுரிச்சு காட்டணும் மக்கள் மத்தியில். ஊழல் அரிஜன்ஸ் அவங்களுடைய இந்த தலித்தோடைய நிலங்கள் பஞ்சமி சம்மந்தப்பட்ட நிலங்களை இங்கே மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பஞ்சமிலாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோயில் நிலம் ஆக்கிரமிக்கிறது, அதுதான் இந்து அசம்பிளி அறத்துறையை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த காசே கண்ணில் காமிக்கூடாது, எல்லாம் டிஜிட்டல். மோடி சொல்கிற டிஜிட்டல் மாதிரி வந்து ஊழலே இல்லாமல் பண்ணணும். அதான் மோடி. இந்த 1000 ரூபா கொடுக்குறது கூடி பாருங்கள், அலைய விட்டாங்க கோர்ட்டு சொல்லியுமே. அந்த மாதிரி தான் பஞ்சமி நிலம் வந்தால் முரசொலி இடிக்கிறது கூடி எல்லாம் மக்கள் மத்தியில் தோல் உரிச்சு காமிக்கணும் அப்படின்றத அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அப்புறம் இப்போ பாஜக என்ன பண்ண போகிறாங்கன்னா, லோக்சபா தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் பஞ்சாயத்து தலைவர் செய்தி தொடர்பாளரை நியமிக்க முடிவு பஞ்சாயத்துக்கு மேலிட முடிவு செஞ்சுருக்காங்க. சில மாதங்கள் லோக்சபா தேர்தல் நடக்க இருக்குது இல்லையா, அதனால் மாநில அளவில் செய்தி தொடர்பாளரை நியமித்து பாஜக பஞ்சாயத்து அளவில் செய்தி தொடர்பாளரை நியமிப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அப்போது இதை மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா, அடித்தட்டு மக்களின் தேவைகளை அறிந்து கொள்ளும் விதமாக நாடு முழுவதும் பஞ்சாயத்து அளவில் செய்தி தொடர்பாளர் நியமித்து அவங்க குறை நிறையெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் நாட்டில் 10 ஆண்டில் ஏற்படுத்த மாற்றங்களை சொல்லுவாங்க. பாஜக ஆதரவாக பிரச்சாரம் செய்வாங்க. சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நிலவும் சந்தேகத்தை அவர்கள் தெளிவுபடுத்துவார். ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து, அயோத்தி ராமர் கோயில், பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல், அப்புறம் முத்தலாக்கு எடுத்திருக்காங்க. முஸ்லீம் பெண்கள் ஓட்டு அது மாதிரிலாம் வரும் இல்லையா, முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. நாட்டில் எந்த கட்சியிலும் பஞ்சாயத்து தலைவர் செய்தி தொடர்பாளரை நியமிக்கப்படாத நிலையில் முதலாக அதை மூச்சிருக்காங்க. இப்போ அந்த இவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார்ல, அவர் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. நிதிஷ்குமார் அவர் தன்னை முன்னிலைப்படுத்துன்னு சொன்னார் இந்தி கூட்டணியில். இப்போ அவர் வேண்டான்ட்டார். ஸோ எலெக்ஷன் நடக்கும் போது இப்போது செகண்ட் ப்ளேஸில் எங்கெங்கே லாஸ்ட் டைம் வந்தாங்களோ அங்கெல்லாம் வந்து முனைப்பு காட்டுறாங்க பாஜக வர்றதுக்கு. அதுபோக ஒரு 160 200 தொகுதிக்கு இப்போவே கேண்டிடேட் அறிவிக்க போகிறாங்க. அவங்க கூட்டணி இன்னும் யாருன்னே தெரியல. கேப்டன் இல்லாமல் களமாட போகிறாங்களா இந்தி கூட்டணி அப்படிங்கிறது. இதில் பாருங்கள், இந்த கெஜ்ரிவால் 3 தடவை கொடுத்து அவர் துணை ஒரு 2-3 பேர் அவங்க கட்சியில் மாட்டிட்டாங்க. எல்லாம் அந்த சாராய சம்மந்தப்பட்டது தான். இவர் வந்து ஊழலே இல்லாமல் வந்துட்டு இப்போ வந்துட்டு இவர் வந்து அதுலலாம் மாட்டிக்க. ஆனால் இவர் எதுலேயும் கையெழுத்து போடல. அதுக்காக யாரையும் உத்தம ரிலேஷன் பண்ணி எதையும் இல்லாமல் மற்றவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் கரெக்டாக இருக்கிற வந்து மற்றவங்களையும் கரெக்டாக இருக்க வச்சுருக்கணும்ல. அப்போயும் உள்ளே போகிறாங்க. வெயில் கிடைக்காம உள்ளே இருக்காங்க. செந்தில் பாலாஜி மாதிரியே அந்த துணை முதல்வர்லாம், சிசோடியாலாம். அப்போது இந்த 18ஆம் தேதி இவர் வந்து ஆஜராகணும். அவர் வந்து நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன்னா, இதுக்கும் இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்திருக்கு. அப்படி கெஜ்ரிவால் போனால் போக வேண்டியது தானே. போலீஸோ நீதிபதி சொன்னால் அதில் எதுக்கு முரட்டு பிடிக்கிறாங்க? அப்போ ஒன்றும் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துட்டா போகுமா? நேரில் ஆஜராக சொன்னால் அதுக்குரிய நேரில் விளக்கம் கொடுக்குறனால இது. அப்போது அப்படி போகாமல் தான் அவன் கைது பண்ண சான்ஸ் இருக்குது. இவர் என்னங்கிறாரு, என்னை வந்து பிரச்சாரத்தை எடுக்கிறாங்கன்னா போய் ஆஜராக என்ன சொல்லிட்டு பிரச்சாரத்து போக வேண்டியது தானே. அப்போ இல்லைன்னா கைது நடவடிக்கை தான் பண்ணுவாங்க. இது கூட ஒரு எம்ப்ளாயாக இருந்தவர் தெரியாதா அப்படிங்கிறதா. சில சந்தேகங்களுக்கு ஸ்டாலின் பதில் தருவாரா அப்படிங்கிறாங்க. இப்போ அரசியல்வாதிகள் நீதிமன்ற தீர்ப்புகளோ தேர்தல் முடிவுகளோ தங்கள் சாதகமாக வந்தால் நீதி வென்றது என்றும், பாதகமாக வந்தால் நீதிபதியை விமர்சித்தும் தேர்தல் முறைகேடு நடத்துவதும் குற்றம் சொல்லுவது. தேர்தல் கமிஷனையும் குற்றம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் கரெக்டு மாதிரி இவங்க அடித்து கொள்ளையடித்து கொண்டு போய் ஃபாரினில் சேர்ப்பான். இப்போ இந்த ஜெயச்சந்திர நீதிபதி அவர்கள் கொடுத்தனையும் கடைசியில் அது என்ன இளங்கோ டிஎம்கே இவர் வக்கீல் என்ன சொன்னார், பொன்முடி கொடுத்தனையும் பொன்முடி உத்தமணி செயலர் ஒன்றும் இல்லை. கடைசியில் வந்து என்ன சொன்னார், நீங்கள் ஏடிஎம்கேல இருந்திருக்கீங்களே அந்த மாதிரி ஏதோ கடைசியில் குறிப்பிட்றாரு. இவங்களுக்கு சாதகமாக வரலைன்னு டக்குன்னு அப்படியே ஒரு பிட்டை போடுறாரு இளங்கோன்ற டிஎம்கே வக்கீல். அதுக்கு ஒரு உரிய விளக்கம் கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்க. என்ன இந்த மாதிரி எல்லாம் கொள்ளையடிக்கணும், அப்போ வயசாகாது, உள்ளே போகும்போது வயிட்டு ஆகும், இல்லாட்டி வேறு ஏதாவது ஏடிஎம்கே எதையோ ஒரு காரணம் சொல்ல வேண்டியது, ஜட்ஜே இது பண்ண வேண்டியது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கருணாநிதி காலத்தில் இந்த அந்த சண்முக சுந்தரன்றவர் அரசு தரப்பு வக்கீலாக இருந்தவர், பாலமாக இருக்கிறவர் ஹைகோர்ட்டுக்கும் அரசு, அவர் வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம போய் மிரட்டியாக வாங்க முடியும், அவர் கொஞ்சம் மனசாட்சிப்படி இது பண்ணக்கூடிய. இவர் வந்து என்ன இப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் உள்ளே போகிறாங்க, இவங்க பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க, சும்மா பிடிச்சா விட்ருவாங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்குமா, அவர் என்னன்ட்டார்,
நான் மகிழ்ச்சி அடைய ரிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டார். அது வார்த்தை பாருங்கள் அவர். இப்போ ராமன்றர் போட்டிருக்காங்க. அவரும் நல்ல வாதாடக்கூடியவர் தான் அரசு தரப்பில். எதுக்கு சொல்ல வருதுன்னா, அங்கே போய் இன்சிஸ்ட் பண்ண முடியாது கோர்ட்டில். இங்கே தவறு இருக்குது. இவங்க என்னமோ இவர் போனோன்னே சமூகம் அந்த அரசு தரப்பு வக்கீல் போனோன்னே எல்லாம் ஆயிரும், ஏன் இது ஆகலைன்னு சொல்லி இவர்கிட்ட தகராறு பண்ணுறாங்க. அந்த மாதிரி கேள்வி. ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், நான் ரிசைன் பண்ணுற மகிழ்ச்சின்ட்டார். இப்போ ராமன் அவரை போட்டிருக்காங்க. அவரும் நல்ல வழக்கறிஞர் தான் அரசு தரப்பில். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்ட செல்லும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொன்னனையும் திமுக எம்பிக்கள் விமர்சித்தனர். அதே போல் குஜராத்தில் அந்த சகோதரி பில்கிஸ் பானு வழக்கில் நீதி நிலை எது நீதியோ அது கொடுக்க போகிறாங்க. அது யார் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தான்னு அப்படிங்கிறதுல. அப்போது அரசியல் லாபங்களுக்காக நீதி வளைக்கப்பட்டதை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளிச்சம் போட்டு காட்டியது என்று கூறி இருக்கிறார் தமிழக ஸ்டாலின். அப்போ மாறி மாறி சொல்லுவாங்க. அப்போது இதே ஸ்டாலின் அவருக்கு இன்னும் சில கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் பாராட்டி அதே உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு கட்டாயம் என்று வழங்கிய தீர்ப்பு மருத்துவக் கல்லூரியில் நன்கொடை என்ற பெயரில் நடக்கும் கொள்ளையை தடுத்து நிறுத்தி நடுத்தர ஏழை மக்கள் நம்பிக்கை தரும் ஒலிக்கீற்று அமைந்திருக்கு. இப்போ அண்ணாமலை சொல்லுவாங்க, பாம்பு பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ஏழை ஜாதி எல்லாமே வந்து படிக்கிறாங்க இல்லையா, ஏழைகள் முன்னேறுந்தான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ இவங்களுக்கு அந்த கொள்ளையடிச்சு கட்டின காலேஜில் மருத்துவக் கல்லூரியில் மறுபடியும் கொள்ளையடிக்க முடியலன்னு வருத்தம் தான் அப்படிங்கிறது உறுதியாகுது. அப்போ இப்போ பாராட்ட பண்ண முடியல. இதுக்கும் இத்தனைக்கும் காங்கிரஸ் இவங்க இருக்கும்போது தான் அந்த நீட்டே கொண்டு வந்தது. அப்போல்லாம் என்ன பண்ணாங்க? அப்போ இதுக்கெல்லாம் பாராட்டுங்க, அதுக்கு பாராட்டணும்ல. எல்லோரும் நீட் எழுதுனால எல்லா ஸ்டேட்லேயும் சும்மா அரசியலுக்கு அவங்களுக்கு தெரியும். இப்போவே சொல்லிட்டாங்க, அந்த கையெழுத்து வாங்கினதுக்கே சுப்ரீம் கோர்ட்டில். நேராக போனால் அதோட நீட்டு அரசியல் பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்போ அப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு சட்டசபையில் தீர்மானம் எடுத்தீங்க ஒரு கேள்வி. அடுத்து செந்தில் பாலாஜி மீது வழக்கை அமலாக்கத்துறை விரைவில் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததும் அதே உச்ச நீதிமன்றம் தான். அப்படியில் செந்தில் பாலாஜி இலாக்கால அமைச்சராக தொடர்வது செய்வதும் அவர் ஜாமீனுக்காக போராடுவதும் ஏன்? அப்போது அவர் இலாக்கால மந்திரியாக இவர் திருப்தி வச்சுருக்காங்களா, இல்லை அவர் வெளியில் வரக்கூடாது வச்சுருக்காங்களான்றது தெரியல. இது புரிஞ்சுக்க உங்களுக்கு. அவர் தம்பி எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ வந்து அவர் எம்எல்ஏ முதற்கொண்டு திறந்துட்டு தம்பி வந்தாருன்னா ஈஸியாக ஜாமீன் கிடைக்கும். இல்லைன்னா இதை கலைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியிலேயே விட மாட்டாங்க. எப்படி இந்த மணி சிசோடியான்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் துணை முதல்வர் மாட்டியிருக்காரோ அதே மாதிரி தான் மணி லாண்டரிங் கேஸ் வரும். மற்றொரு அமைச்சர் பொன்முடி சிறை தண்டனை வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறை செய்து அவரை காப்பாற்ற நினைப்பது ஏன்? அப்படி மாறி மாறி கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓய்வூதியர்கள் அகவலிப்படியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று 2020 நவம்பரில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று பாராட்டும் நீங்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மட்டும் ஏற்காது ஏன்? இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெருக்கடி இப்போ காங்கிரஸுக்கு இவர் வந்து பண்ண மாட்டேன்ட்டார் பிரசாந்த் கிஷோர் டிஎம்கேக்கு. பிரசாந்த் கிஷோர்கிட்ட வேலை பார்த்தவர் தனியாக சுனில்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இப்போ காங்கிரஸ் வியூக வகுப்பாளர். அவரும் வந்து இப்போ வெளியில் வந்துட்டார் காங்கிரஸ்லேருந்து. என்ன அந்த மாதிரி பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகுது காங்கிரஸு. இந்த மாதிரி இருக்கும்போது அயோத்தி வர்றதுனாலேயே தான் காங்கிரஸ் குழப்பம். வடமாநில காங்கிரஸ் வெற்றி பெறுவது கடினம், மக்களின் நம்பிக்கை குறிந்த விஷயம். இதில் நம்பிக்கை தலைவர்கள் தவறான முடிவு எடுத்து விட்டேன்னு குமரிகிற காங்கிரஸ் மாவட்ட தலைவரும் தொண்டர்களும் இது ஒரு பக்கம் இருக்குது. இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த கவர்னருக்கும் மத்திய அமைச்சருக்கும் பாஜகவும் ஆதரவாக செயல்படுவது திமுக கடுப்பில் ஆழ்த்துள்ளது. திமுக சீனியர் எம்பி ஒருவர் மத்திய உள்துறை அமித்ஷா கடிதம் எழுதினார் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா இந்த கவர்னர்லாம் இங்கே வந்து போயிட்டுருக்காங்களே பிஜேபி கவர்னர் இந்த கீழா கணேசன் தமிழிசைலாம், அதெல்லாம் இவங்க மோடி சொல்லி தான் இங்கே வராங்க போகிறாங்க. அதை தூக்கி நீங்கள் ஃபைல் பண்ணுங்கன்ட்டார் அமித்ஷா. அது டிஆர் பாலு யாராவது சீனியர் எம்பி அவங்க தான் அமைச்சிருப்பாங்க வர்றது போகிறது, அது வந்தால் உங்களுக்கு என்ன? அப்போது இது மாதிரி இருக்கும்போது இந்த ராமர் கோயில் கட்டுறாங்க இல்லையா, அதே மாதிரியே அயோத்தி ராமர் கோயில் மக்களிடையே பெரும் பக்தி பரவசை ஏற்படுத்தி இதை பாஜக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்காங்க. அயோத்தி போலவே தமிழகத்திலும் புதிய ராமர் கோயிலை கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் சென்னைக்கு அருகே இதற்கான நிலம் வாங்க ஏற்பாடுகள் நடக்கிறது. ஒரு 10 ஏக்கர் அந்த அந்த நிர்வகிக்கும் ட்ரஸ்ட்டு தான் இங்கே கட்ட போகிறாங்க. தென் மாநிலத்தில் கால் பதிக்க வரும் ட்ரஸ்ட்டு தான் தமிழகத்தில் 10 ஏக்கர் நிலம் வாங்கி ராமர் கோயில் கட்டப்போகிறது. லோக்சபா தேர்தலுக்கு பின் இதற்கான வேலைகள் பூர்வாங்கமாக சூடுபிடிக்கும். பிரதமர் மோடி தான் தமிழகத்தின் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார். 2026 சட்டசபை தேர்தல் நடக்கும்போது இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம்